Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல நம்ம ஆல்ரெடி இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல நம்ம சொன்ன மாதிரியே இதுல நம்ம பார்க்க போறது அரே ஃபார்முலாஸ் பத்தி. அரே அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ், ஒரு ரோஸோட வேல்யூஸ், ஒரு காலமோட வேல்யூ ஒரே ஃபார்முலாஸ்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறது தான் நமக்கு அரே ஃபார்முலா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா இங்க பாத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம ஜனவரி பிப்ரவரி அப்படின்றது இங்க போட்டிருக்கோம். நம்ம ஒரு ஃபார்முலா போட்ட உடனேயே நமக்கு இங்க என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா இதை டிரான்ஸ்போஸா எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இந்த 12 செல்ஸையுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு இடத்துல டிரான்ஸ்போஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த அரே, அதாவது இங்க பாருங்க இதுதான் அரே ஃபார்முலா, உள்ள அரே அப்படின்னு வரும். கரெக்ட்டுங்களா? போன வாட்டில நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன வரும், வேல்யூஸ் அது மாதிரிலாம் வரும். பட் இங்க அரே செலக்ட் பண்ணுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த அரே எடுத்துக்கிறோம். அரே அப்படின்னு சொன்னா ஒரு குரூப். ஓகேங்களா? இதை ஃபுல்லுத்தையுமே எடுத்துட்டு இப்போ அரே ஃபார்முலாக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு என்டர் கொடுக்க கூடாது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இங்க பாருங்க நான் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணவே இல்லை, அதுக்கு பதிலா நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னு பாருங்க. தெரியுதுங்களா? இங்க என்ன வந்திருக்கு, டிரான்ஸ்போஸ், இங்க ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் ஃப்ளவர் பிராக்கெட் வந்திருக்கு பாருங்க. நமக்கு சாதாரணமா நமக்கு இந்த ஆர்டினரி பிராக்கெட் க்ளோஸ் ஆகும். ஆனா இப்ப பாருங்க ஈக்குவல் டுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃப்ளவர் பிராக்கெட்ஸ் வந்திருக்கு. இதுதான் அரே ஃபார்முலா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. ஓகேங்களா? இதை நானே ஈக்குவல் டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் போட்டு ஆரம்பிச்சுட்டா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதை டெக்ஸ்டா எடுத்துக்கும். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பண்ணாதான் அரே ஃபார்முலாஸ் ஒர்க் பண்ணும். இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் 365க்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸ் பத்தி. மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அரே ஃபார்முலாஸ் அப்படின்றது டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸ்பெல் ஃபார்முலாஸ் அப்படிலாம் நிறைய வந்திருக்கு அதுல. ஸோ நம்ம நிறைய பேருக்கு மைக்ரோசாஃப்ட் 365 இன்னும் இல்லை அப்படின்ற ரீசனுக்காக நம்ம இதே மாதிரி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஹரிசாண்டலா இருக்கிறத வெர்டிகலோ, வெர்டிகலா இருக்கிறது ஹரிசாண்டலோ எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கறது தான். இப்போ இங்க இருந்த வேல்யூஸ் B4ல இருந்து M4 வரைக்கும் இருந்த வேல்யூஸ் நான் ஒரே ஃபார்முலா தட்டிட்டு தான் நமக்கு இது ஃபுல்லா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப பாருங்க எது செலக்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதே தான் வந்துட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு டிரான்ஸ்போஸ்ல உங்களுக்கு அப்ப என்ன பண்ணிருக்கு, இது இந்த ஃபுல் வேல்யூஸுமே இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதை எடுத்துட்டு வந்துடுச்சு. இந்த ஒரு ஃபார்முலாக்குள்ள இந்த மல்டிபிள் செல்ஸ்ல இந்த வேல்யூவை ஒரே தடவை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க ஸ்பெல் பண்ணி கொடுத்துடுச்சு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸ்பெல் பண்றது அப்படின்றது நம்ம அப்படின்னா என்ன, இது என்ன செஞ்சிருக்கு, இப்போ இந்த இடத்துல B4ல இருந்து M4 வரைக்கும் இருக்கிற குரூப் ஆஃப் செல்ஸ்ல இருந்தது ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரே ஃபார்முலாக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு நம்ம இங்க கொடுத்த உடனே இந்த இடத்துல ஃபார்முலா டிரான்ஸ்போஸ் அப்படின்னு கொடுத்த உடனே அதுக்கேத்த மாதிரி அந்தந்த வேல்யூஸ் அதை இதுல பிளேஸ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், போன தடவை யூஸ் பண்ண அதே டேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரூட்ஸ் எவ்வளவு கேஜிஸ், ஒரு கேஜிக்கு எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க போட்டிருக்கோம். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத சேல் பண்ணதால அவங்களுக்கு எவ்வளவு மணி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க எடுத்துட்டு வந்து 15 kgs 44 rupees சேல் ஆயிருக்குன்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதையே நம்ம வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்துட்டு வந்து சம் பண்ணி இங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? இப்ப நம்ம இதை அரே ஃபார்முலால எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சம் ஆஃப் கொடுத்துடணும், இவ்வளோ கேஜிஸ், ஒன்னொன்னுத்துக்குமான அமௌண்ட்டும் இதுதான். இதை எடுத்துட்டு வந்து எனக்கு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கேட்குது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்த உடனே நமக்கு இங்க பாருங்க டோட்டலா நமக்கு என்ன வந்திருக்கு, இங்க என்ன வந்திருக்கோ அதே அமௌண்ட் உங்களுக்கு இங்க வந்துருச்சு. இதுதான் அரே ஃபார்முலா. இங்க என்ன ஃபார்முலா இருக்குன்றதை நீங்க இந்த இடத்துல பாக்குறதுக்காக நான் போல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு முன்னாடி உங்களுக்கு ஃப்ளவர் பிராக்கெட் வந்திருக்கு. நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டது எல்லாமே நமக்கு இந்த ஒரே அரே ஃபார்முலால வந்துடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் அரே ஃபார்முலாவோட
ஸ்பெஷாலிட்டி. இப்ப நம்ம இதையே Maxif Maxifs எப்படி போடலாம்ன்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நமக்கு தெரியும். நம்ம இந்த Maxif என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி நம்ம sum of average if போன வீடியோஸ்ல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஏ கஸ்டமர் வாங்குனதுல அதிகமா என்ன வாங்கியிருக்காரு அப்படின்றத நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் மேக்ஸ் இஃப்னு ஒரு ஃபார்முலா இல்லாததால நம்ம Maxif அப்படின்றத அரே ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இஃப் இதுல இருக்கிறது இதுவா இருந்தா, அதாவது இங்க இருக்கிற ஏ இருக்கு அங்க இருந்தா எடுத்துட்டு வந்து எனக்கு இதுல எது மேக்ஸிமமோ அதை எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு 51 அப்படின்றது வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? ஸோ ஈஸியா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நான் வேணா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எங்கெல்லாம் ஏ இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இருக்கிறதுல பெருசு எது? 51. அதுதான் நமக்கு இங்க வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேக்ஸ் இஃப்ஸ் பார்த்துடலாம். இஃப்ஸ் அப்படின்னா ரெண்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் பார்க்க போறோம். ரெண்டு கிரைட்டீரியா செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கஸ்டமர் ஏவா இருக்கணும், ஐட்டம் ஆரஞ்சா இருக்கணும். இப்போ பார்க்கலாம். மேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் என்ன செக் பண்றோம்? கஸ்டமர்ல ஏ கஸ்டமர் யாரெல்லாம் ஏவா இருக்கோ அப்படின்னா அடுத்த இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்டம்ல எதெல்லாம் ஆரஞ்சா இருக்கும்? ஐட்டம் கீழே இருக்கு, இப்ப நமக்கு தெரியல, எடுத்த அப்புறம் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிறதோட மேக்ஸிமம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கண்டிஷன்ஸ் க்ளோஸ் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுத்துக்கிறோம். 51 அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. ஃபில்டர் போட்டு பார்த்துக்கலாம். ஃபில்டர் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஏவா இருக்கணும், இதுல ஆரஞ்சா இருக்கணும். ஓகே, 15 51. அப்ப எதுல மேக்ஸிமம்? 51 தான் மேக்ஸிமம். அதுதான் நமக்கு இங்க வந்திருக்கு பாருங்க. சரிங்களா? ஸோ இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் B32 B39 எதெல்லாம் ஏவா இருக்கோ அதே மாதிரி C32 to C39 எதெல்லாம் M32ல இருக்க ஆரஞ்சா இருக்கோ அப்போ D32 to D39ல இருக்கிற மேக்ஸிமம் எடுத்துட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் அரே ஃபார்முலாஸ். இப்படிதான் நம்ம Maxif Maxifs பார்க்க முடியும். இதுக்காக தான் நம்ம அரே ஃபார்முலா பார்த்தோம். இந்த அரே ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.